தமிழர்களை வந்து பிற இனத்தவர் வந்து போட்டினா எனக்கு அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது மக்களே. அப்படியான ஒரு சம்பவம் சொல்கிறேன்னு வாங்குங்க. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தலின் இது நான் முழக்கம் திரு. என்னென்னு சொன்னால் எங்கட இந்த டிராக்டர் வந்து பழுதா போச்சு. அதுக்கு கிளச் பிளேட் போயிட்டுது. அப்போ அது ஓடாது. அப்போ இங்கே இருக்கிற பக்கத்தில் இது ஒரு கிராமம் தானே, இங்கே இருக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட எல்லாம் டிராக்டர் திருத்துற பெரிய ஜம்பவான்கள்ட்ட எல்லாம் கேட்டால் அவையில் இப்போ இங்கே சீசன் உழுகுற அப்படியான சீசன். அப்போ எல்லா டிராக்டர்களும் திருத்தணும், சின்ன சின்ன வேலைகள் செய்யணும். அப்போ அதனால் சரியான பேசி அப்போ இப்போ சொல்லிச்சுன்னா இந்த டிராக்டர் திருத்துறதுக்கு ஒரு கிழமை ஆகும், அல்லதை விட கூட ஆகும், திருத்த முடியாது, பெரிய வேலை அப்படி இப்படின்னு சொல்லி. அப்போ நானும் கேட்டு பார்த்தேன். பிறகு ஒரு நண்பர் சொன்னார், வன்னியிலிருந்து ஒரு தம்பி வந்திருக்கிறான், அவனுக்கு டிராக்டர் அந்த மாதிரி திருத்துவான். அவன் இயக்கம் வச்சிருந்த 2 கராஜில் ஒரு கராஜில் வீடு அப்பா வேலை செய்தவர். அதிலேருந்து அவன் நல்லா வேலை டிராக்டர் எல்லாம் சும்மா அந்த மாதிரி செய்வானுண்டு. அப்போ நான் அவருக்கு பிறகு கேட்டால் அந்த தம்பி வந்து கூட்டி கொண்டு வந்து காட்டா. அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஜோண்டியர், எங்களோட டிராக்டர் இந்த ஜோண்டியரில் வேலை செய்து 30 வருஷம் வேலை செய்து ஓய்வு பெற்ற ஒரு தாத்தா இருக்கிறார். அவர் சொன்னார், முதல் லோடரைனா அந்த முன்னுக்கு தூக்குறத கலட்டணும், அப்போ தான் ஈஸியாக வேலை செய்யலாம், இல்லை சாமான்கள் கலட்டிடலான்னு. அப்போ தம்பி வந்து பார்த்து போட்டு சொன்னால், இல்லை நான் பார்க்குறேன்னு சொல்லி போட்டு இல்லை படங்கள்லாம் போட்டு விடுறேன்னு பாருங்க. அப்போ இன்னும் ஒரு ஆளுன்னு சொன்னார், அது பெரிய வேலை, பெரிய கட்டை வேணும், அது வேணும், தூக்குறதுக்கு ஜெக் வேணும், அது வேணுமெண்டு டிராக்டரை கலாட்டி ஒரு 2 மணி காலத்திலேயே பிரித்து விட்டான் 2ஆ. ஏண்டா அது அந்த உள்ளுக்குள்ளே கிளச் பிளேட் மாற்றுறதுக்கு நடுவால் எடுக்கணும். அப்போ 2ஆ தண்டி விட்டான். அப்போ வேல் சொல்லிச்சுன்னா ஒரு நாள் கலட்டணுமாம், கலட்டுறதுக்கு ஒரு நாள் முழு நாள் வேணுமாம். அதுக்கு பிறகு பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இன்னொரு நாள் போடணுமென்னு சொல்லிச்சுனா. அப்போ இவர் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட தான் எங்கள்கிட்ட இல்லாத சாவிகள் எல்லாம் வாங்கினது. அவர்கிட்ட 4-5 டிராக்டர் நிற்கிது. அப்போ அவர் சொன்னார், இவங்களுங்க 2 மணி காலத்தில் என்ன கலட்டிட்டாங்க இவங்க. அப்போ திருப்பி அவர்கிட்ட பார்ட்ஸுகள் சிலதுகள் கேட்குறதுக்கு போகும்போது அவர் சொன்னார், இன்றைக்கு இந்த முழு நாளையும் வீணாக்க போகிறீங்கன்னு வச்சுன்னா இன்னும் 2 மணி காலத்தில் கலட்டி நீங்கள் அமேசிங் அண்டு சொல்லி சொன்னார். அப்புறம் இப்படி போட்டோம்னா ஒருக்கா பார்த்துட்டு சொன்னார், இவன் என்ன மலமலண்டு கலட்டி எல்லாத்தையும் எடுக்கிறான் கையில், திரும்ப பூட்டுவான தெரியல, படத்தை கிடத்தை எடுத்து வச்சுட்டாது கலட்டி சொல்லுங்கட்டு சொன்னார். அவன் தம்பி வந்து அப்படியெல்லாம் இல்லை, மலமலண்டு எல்லாத்தையும் கலட்டி போட்டு பிறகு சாமான்கள் எடுத்தான். அப்போ பிறகு சில சாமான்கள் அமெரிக்காவில் இருந்து வரணும், இங்கே எடுக்கலான்னு சொல்லி போட்டு பழைய சாமான்கள் இன்னொரு டிராக்டர்லேருந்து கலட்ட போனாங்க. அப்போ அது பக்கத்தில் அதுவும் பெரிய ஒரு டீலர், டைமண்ட் டிராக்டர்ஸ்ன்னு சொல்லி அவன் சொன்னான், ஓகே நீங்கள் கலட்டி கொண்டு நில்லுங்க, இப்படி ஒரு 2-3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், நான் அங்கால வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், முடிஞ்சவன கூப்பிடுங்கோ, நான் அதை தூக்கி டிராக்டரால் உங்களோட பிக்கப் ட்ரக்கில் ஏற்றி விடுறேன். அப்போ அங்கே போய் பார்த்தா இவன் ஒரு 10 நிமிஷத்தில் அதுவும் கலாட்டிட்டான். அவனு சொன்னால் அமேசிங், நம்ப முடியலைன்ட்டு. அப்போ எல்லாம் இதண்டி தம்பி பூட்டி டிராக்டர் சும்மா அந்த மாதிரி இப்போ ஓடுது. அப்போ பிறகு இங்கே பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார், எனக்கு ஒரு தமிழன் இப்படி செய்வானுண்டு தனக்கு நம்ப முடியலையாமண்டு. நான் சொன்னேன், எக்ஸ்கியூஸ் மீ, எங்களை பார்த்து என்ன நினைக்கிறான்ண்டு. மக்களை சரியான நுழம்பு, அதுக்கு தான் தொப்பி போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்ல கூலாக இருக்குது, காலையில் தான், வெயில் இல்லை, மேகமூட்டமாக இருக்குது, ஆனால் நுழம்பாக இருக்குது. அதுதான் மொட்டந்தலையில் நுழம்பு அடிக்காமல் இருக்கிறதுக்கு தொப்பி போட்டிருக்கேன். ஒரு இடத்துல நிற்க இப்போ கடிக்குது. அப்போ பாருங்கள் எப்படி இருக்கண்டு. அப்போ இப்போ அவர் சொல்கிறார், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறார், இனி டிராக்டர் திருத்துறேன்டா அவரை கூப்பிட்டு தான் திருத்துறேன்னு. அவைகளுக்கு என்னென்னா பெரிய உருவமாக இருக்கணும் அப்படி இருந்தா ஒரு சின்ன பொடிப்புள்ள வந்தான். அவன் வந்து போட்டு எல்லாத்தையும் கலட்டி எறிஞ்சு போட்டு மலண்டு எல்லாம் சிம்பிளாக செய்துட்டு போயிட்டான். அவர் 2 மணி நேரத்தில் கலட்டுற. அப்போ அவைகளுக்கு அப்போ இந்த தமிழர்களுடைய ஆளுமை வந்து பார்த்திங்கன்னா மனசில் இவ்வளோ திறமை இருக்குன்னு சொல்லி உலகத்தில் அறிவான ஆக்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், ஐக்கியூ கூடின ஆக்கள் அப்படியான ஆக்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், உலகத்தில் முதல் 10 இடத்துல இருக்கிற அறிவான ஆக்களை தமிழர் வேறே இல்லை. அது வேறு பிரச்சனை. அது என்னென்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதான், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கிற ஆக்களில் தான் கூட அடிக்கணும். அப்போ ஃபின்லாண்ட் பீப்புள், ஜப்பான் பீப்புள் அப்படி இப்படி எல்லாம் வரைக்கல இவன் அது எங்களோட இதை வந்து அதுக்குள்ளே போடையில்லை. அதனால் நாம் கீழே ஒன்றும் போகிறதில்லை. நாங்கள் உலகத்துக்கே எல்லாம் காட்டினாக்கள், 22 நாடுகளுக்கு பூச்சாண்டி காட்டினாக்கள், வல்லரசு வச்சிருந்த ஆக்களில் ஒரு ஆக்கள் நாங்கள். அதனால் இந்த பாருங்க தம்பி வந்து அதான் அவன் பிறகு சொன்னான், ஒரு சின்ன பொடி இவ்வளவு ஆட்டம் காட்டுறான்ன்றதில் தனக்கு நம்பவே முடியலைன்னு. இங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாம் வெள்ளையர்கள், அவைகளுக்கு 2 பெரிய கராஜ், இங்கே இருக்கிற 2 தான், 2 பெரிய ஆக்கள், 2 பேருக்கும் நம்ப முடியலை. அப்போ அவர் ஒருவர் சொல்கிறார், இவன் இங்கே கராஜ் போட்டால் 2 கராஜும் பூட்டிடுவாங்களாமண்டு.
சொல்ல லைனில் ஆக்கள் நிற்பினமாமண்டு. அப்புறம் அன்றைக்கு ஒரு நாள் அடித்தார். அவன்கிட்ட கேள் இப்படி ஒரு இடத்துல டிராக்டரில் ஒரு சத்தம் மிஸ்ஸிங்காக இருக்குது அண்டு நான் சொன்னேன் அவன் அவருமே தம்பி அன்றைக்கு இருக்கையில் அப்படி என்று சொல்லி இப்போ வன்னியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பிரச்சனைகளுக்கு இல்லை சாமான்கள் தட்டுப்பாடு அப்படியான இதுகளில் வந்து எங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்து நிறைய பழகிருப்பினோம் என்ன. அப்போ தானே அதுதான் அதாவது அனுபவம் தான் வந்து எங்களுடைய ஆசான் தலைவர் சொன்ன மாதிரி வரலாறு தான் வழிகாட்டின்ற மாதிரி. அதே மாதிரி கணக்க டிராக்டர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து இவன் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான் இவன் என்ன தானாகவே செய்யலாம் ராவி உராஞ்சி மிஷின் பண்ணி எல்லாம் போட்டிருக்கிறான்ண்டு. இந்த பேக்கிங் என்று சொல்கிற அந்த இதுகளை கூடி அவங்க இல்லாமல் அந்த சீலுகள் அதில் இதில் இல்லாமல் போட மாட்டாங்க. இவன் தானாகவே வெட்டி போட்டான் தம்பி. அப்போ அப்படி ஒரு பெருமைப்படுற ஒரு சரியான ஆளுமையான அது மாதிரி நுண்திறமை இதுகளெல்லாம் வந்து ஒரு நுண்பான் நுழை புலம்னு சொல்கிறது இருக்குல்ல நுண்ணறிவுன்னு சொல்லி அப்படி செய்கிற ஒரு நல்ல அறிவு. பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் சாமான்கள் எல்லாம் கிடக்குது. கலட்டி இனி பூட்டுனது இனிதான் அந்த இதுகளை எடுக்க வேணும். கியர் பாக்ஸுகளில் இருந்து எல்லாமே மாற்றினது அங்கங்கே சாமான் கிடக்கு. பார்த்தீங்கன்னா அது டிராக்டர் திருத்துறது வெளியில் தானே வச்சு திருத்தினது. கண்மணி என்ன ஆச்சு? கண்மணி இப்போ தான் கால் வைக்கிறா ஓடி திரிடா பொட்ட பொட்ட என்ன பார்த்தீங்களா? அப்போ கால் வச்சு நடக்கிறா. அவருக்கு காலை கட்டி விட்டுருக்கு. இல்லை ஊத்தியில் ஏதாவது அப்படின்றமாண்டு தங்க கட்டி கால் சுவம்மா தங்க கட்டிக்கு தங்க கட்டி கால் சுவம்மா தங்க கட்டி